வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலேசியன் தமிழ் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு அக்ரிணை அப்படின்றது. இந்த படம் இந்த வருஷம் தான் வெளியாச்சு. இந்த படம் ஒரு பக்காவான சர்வைவல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அனிமேஷன் கதையை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபர் வேட்டையாடுறதுக்காக காட்டுப்பகுதிக்கு போறாரு. அப்படி போனவர் ஒரு 3 ஓனையை பிடிச்சிடுறாரு. பிடிச்ச ஓனையை பண்ணையில வைக்கலாம் அப்படின்ற மாதிரி லாக் பண்ண மாதிரி பண்ணையில வச்சிருந்தாரு. நைட்டு நேரம் அந்த ஓனாய் கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. என்ன ஏதுன்ற மாதிரி இந்த நபர் பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா அந்த ஓனாய் இருக்குல்ல, இங்க இருக்க நிறைய ஆடுங்களெல்லாம் காலி பண்ணிருக்கு. என்ன ஆடுங்களா இறந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த 3 ஓனைகள் இருக்குல்ல, இவர் பிடிச்சதுனால இவர் மேல கோவப்பட்டு இவரை அட்டாக் பண்றதுக்காக மொத்தமா வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன பையன் தான் அப்பா கிட்ட கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸ்கூல்ல கதை எழுதிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த கதையை எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் கேட்கிற அப்பா ஷாக் ஆயிடுறாரு. ஏண்டா இந்த மாதிரி சீரியஸான கதை தான் எழுதுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவரோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி உங்களோட ரூம்க்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பாக்குறான்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் கதை யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருன்னு இப்ப தெரியல. அதே சமயம் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு மொழி அப்படின்றது. அந்த பொண்ணுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். திடீர்னு அந்த ப்ராப்ளம் வருது. சீக்கிரமா அதை எடு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இவங்களுமே இன்ஹேலரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காக ஜன்னல்லாம் ஓபன் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. பேரு ஜெகன் அப்படின்றது. இந்த ஊர்ல ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு போல. அதை கவனிச்சுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பசங்களுக்கு வெக்கேஷன் போன மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் இங்க வராரு. அப்படியே கட் பண்ணி ஜோஷுவான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருல, அங்க காடா தான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரை பத்தி போக போக நமக்கு தெரிய வரும். ஹீரோவோட சித்தப்பாவும் இதே ஊர்ல தான் இருக்காரு. சித்தப்பாவையும் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு மொழி இருக்கா பாத்தீங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவா. அப்படி பயந்தானா இவளுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்துடும். இப்ப அப்பா இருக்காருல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்காரு. காலையில டைம் ஈரனை நமக்கு காட்டுறாங்க. எல்லாருக்குமே காஃபி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. எல்லாரும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா யார்கிட்ட இருந்தும் பதில் வர மாட்டேங்குது. எல்லாரும் எங்க போனீங்க, என்கிட்ட விளையாடுறீங்களான்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஒவ்வொருத்தரா மறைஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வராங்க. எல்லாருமே சேர்ந்து விளையாட தான் செஞ்சிருக்காங்க போல. எல்லாம் சரி, பையன் எங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. பையனும் உள்ளதான் ஒளிஞ்சிருக்கணும். ஆனா பையன் உள்ள ஒளியாம வெளியே போய் ஒளிஞ்சிருக்கான். நீ எதுக்காகடா வெளியே ஒளிஞ்சன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. நீங்க தானே சிக்னல்ல வெளியே போக சொன்னீங்கன்ற மாதிரி சொல்றான். டே, நான் சிக்னல்ல உள்ள போக சொன்னேன். இப்படி சொன்னாதான் வெளியே போன அர்த்தம், இப்படி சொன்னா உள்ள வான்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பையனுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதே ஊர்ல இருக்க ஒரு ஃபார்மரை நமக்கு காட்டுறாங்க. அவருமே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூம் நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த வழியா தான் ஜோஷுவா வராரு. நடுவுல இவங்க மீட் பண்ணிருப்பாங்க போல. என்ன சார், ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளியா பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். என்னோட பாஸ் ஜெகன் வந்திருக்காராம். அவர் எப்பனாலும் வரலாம், அதனால என்னால வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜெகனோட சித்தப்பாவும் இதே ஊர்ல தான் இருக்காராமே. சித்தப்பாவை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. இந்த பையனும் அங்கதான் வீடு இருக்குன்ற மாதிரி ஒரு இடத்த காட்டுறான். சரின்ற மாதிரி ஜோஷுவா இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பையன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு போல. அந்த ரூம்க்கு வந்து இவன் படுத்துக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. ஒய்ஃப் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவரும் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம வெக்கேஷனுக்காக தான் முக்கியமா வந்திருக்கோம், போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஜோஷுவா செக்யூரிட்டி கார்டு மாதிரி எப்பவுமே இருக்கணும். ஆனா இவர் வரும்போது ஜோஷுவா இருக்க மாட்டாரு. ஜோஷுவா வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி மத்த ஆட்கள் சொல்றாங்க. அதனால ஜெகன் இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொரு ரூம்கா வந்து பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மொத்தம் இந்த இடத்துல 3 பேஷண்ட் இருக்காங்க போல. எல்லாருமே நார்மல் பேஷண்ட் இல்ல, ரொம்ப மோசமான சைக்கோக்களா இருப்பாங்க. இங்க இருக்க பசங்களே பயந்து பயந்து தான் இவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகன் திரும்பி வெளியே வரும்போது அந்த இடத்துக்கு ஜோஷுவா வந்திருக்காரு. எங்க போனீங்க ஜோஷுவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் வெளியே போனேன் அப்படின்ற மாதிரி ஜோஷுவா சொல்றாரு. ஜோஷுவா, இது விளையாட்டு கிடையாது. இங்க இருக்க 3 பேருமே கொடூரமான சைக்கோஸ். அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணா நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சாரி சார், இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஜோஷுவா சொல்றாரு. இப்ப இருட்டிருச்சு. ஜெகனும் வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப பசங்க ரிப்போர்ட்டை தராங்க. இவர் வாங்கிக்கிறாரு. ஒரு பையன் ஊர்ல திருவிழா, லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். சாரி, லீவ்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா இந்த பையனுக்கு லீவ் ரொம்ப முக்கியம். அதனால வாசலுக்கு வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் சார், ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு வாரம்லாம் வாய்ப்பே கிடையாது, அதிகபட்சம் 3 நாள், அதுக்குள்ள நீ வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சார் 3 நாள்ல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிறான். அந்த 3 சைக்கோஸை வச்சு இவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. இப்ப ஒய்ஃப் வீட்டுல புக்கு படிச்சிட்டு இருக்கும் போது இவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
ரிப்போர்ட்டை பார்த்தவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ப்ளூ கிரீன் நார்மல் ரிப்போர்ட்டா தான் இருக்கு, ஆனா இந்த ரெட் ரிப்போர்ட் மட்டும் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாரு. எதுக்காக ரெட் ப்ளூ கிரீன் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இவருமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 3 பேருமே ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இவர் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கிரீன் ப்ளூ ரெட்ன்ற மாதிரி பேர் வச்சிருப்பாரு. 2 சைக்கோஸோட ப்ராப்ளத்தை இவரால புரிஞ்சுக்க முடியுது. அதை கியூர் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ரெட்டோட சைக்கோவோட ப்ராப்ளத்தை மட்டும் இவரால புரிஞ்சுக்க முடியல. இப்ப அந்த சைக்கோவை பத்தின கதையெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த சைக்கோவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே கொடூரமான நிறைய கொலைகள் பண்ணிருப்பான். அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போதே ரூடா நடந்துப்பான். அதனால பேரண்ட்ஸ் ஒரு இடத்துல சேர்த்துருவாங்க. அங்க ஒரு பையன் கிட்ட பிரச்சனை பண்ணி அந்த பையனை கொடூரமா சாவடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் சிறார் ஜெயில அந்த பையனை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமும் சில கொலைலாம் பண்ணிருப்பான். எதுக்காக இந்த அளவுக்கு மோசமா கொலை பண்ண அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருப்பாங்க. நான் வேணும்ட்டே பண்ணல, யாரோ ஒருத்தங்க சொல்ற மாதிரி இருந்தது, அதை கேட்டுதான் நான் பண்ணன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இப்ப அவன் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட் எல்லாம் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அவன் முகத்துல போட்டிருக்க டாட்டூலாம் இருக்கு. அந்த டாட்டூவோட சிம்பிளை பத்தி ஒய்ஃபுக்கு தெரியுது. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஆர்கியாலஜிஸ்டா இருப்பாங்க. எஜிப்ட்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, அதாவது ஒரு பாம்பை குறிக்கிறதுக்காக தான் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாம்பு இருக்கு பாத்தீங்களா, வசியம் செஞ்சு ஒருத்தர் அது நினைக்கிற விஷயத்த செய்ய வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஃபிக்ஷனலா இருக்குல்ல, ஹஸ்பண்ட் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு சயின்டிபிக்கான ப்ரூஃப் மட்டும் தான் வேணும், அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரிப்போர்ட்லாம் சரியா வரல, அது நினைச்சு இவர் அப்செட்டா இருக்காரு. அப்செட்டா இருக்காதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் பசங்களுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க எல்லாருமே சந்தோஷமா இந்த ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. ஹீரோவோட சித்தப்பாவும் இந்த ஊர்ல இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவரை பார்க்கறதுக்காக ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி பசங்க 2 பேருமே விளையாடிட்டு இருக்காங்க. நைட் வரைக்கும் அந்த இடத்துல டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது நைட்டு நேரம் யாரோ வேகமா கதவை தட்டுறாங்க. என்ன இவ்வளவு வேகமா கதவை தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. இப்ப பொறுமையா ஜெகன் இருக்காரு பாத்தீங்களா, கதவை திறக்கிறதுக்காக வராரு. கதவை திறந்தா இவரோட அசிஸ்டன்ட் பையன் தான் பொத்துன்னு உள்ள வந்து விழுறான். ரத்த காயமா இருக்கு. இவரும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி அவனை எழுப்பி விடுறாரு. கதவை சாத்துன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த பையனை தண்ணியெல்லாம் குடிக்க வச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த 3 பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இவர் ஷாக் ஆயிடுறாரு. இவனை பாத்துக்கோ, அதே மாதிரி கதவை சாத்திக்கோன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இவர் அந்த இடத்துல பார்க்க போனோன்ற மாதிரி வேக வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா கதவெல்லாம் திறந்து போட்ட மாதிரி இருக்கு. ஜோஷ்வா இப்ப எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப வீடியோவை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க சிசிடிவி வீடியோவை செக் பண்றாரு. டாக்டருங்க நடுவுல ரூமுக்கு போய் ஊசி எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ரெட்டுக்கு ஊசி போடுறதுக்காக டாக்டர் வராரு. ஆனா அவன் ரோப் எல்லாம் கழட்டி வச்சிருக்கான். இவர் வந்தோன்னா சடனா அட்டாக் பண்ணிடுறான். அப்படி அட்டாக் பண்ணாம பக்கத்து ரூமுக்கு வந்துடுறான். மத்த 2 பேரையும் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து அவங்களை ரிலீஸ் பண்ணிடுறான். இப்ப வெளியே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் இவனுங்க 3 பேருமே வராங்க. அதை பாக்குற அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த டாக்டரை போட்டு அட்டாக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டாக்டரை கொடூரமா காலி பண்றாங்க. இந்த மாதிரி அட்டாக்ல இருந்து தப்பிச்சுதான் இந்த நபர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒய்ஃபை என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி சோகமா உட்காந்து இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. பையன் பொண்ணு சேஃபா தானே இருக்காங்கன்னு ஹஸ்பண்ட் கேக்குறாரு. எங்க பையன் வீட்டுல இல்ல, உங்க சித்தப்பா வீட்டுல தான் இருக்கான், மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க அங்க இருந்து கிளம்பும் போது பையனை மட்டும் விட்டு வந்திருப்பாங்க. இப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது, நான் போய் பையனை கூட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் ஜோஷ்வா இந்த இடத்துக்கு வராரு. நீங்க எங்க போனீங்க ஜோஷ்வா அப்படின்ற மாதிரிலாம் ஜோஷ்வா மேல கோவப்படுறாரு. தப்பிச்ச தகவலை பத்தி சொல்லி தேட சொல்றாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிரு, அதே மாதிரி ஜன்னல் கதவை கூட நல்லா சாத்திரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒய்ஃப் பண்ணிடுறாங்க. இப்ப ஃபார்மர் பையனை நமக்கு காட்டுறாங்க. அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்ற மாதிரி கதவை திறக்கிறான். பார்த்தா இந்த 3 சைக்கோஸ் தான் வந்திருக்காங்க. இல்ல கிரீன் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் விளையாட்டுத்தனமா என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். இவங்க 2 பேருக்கு கிரீனை பிடிக்க மாட்டேங்குது, தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த பையனை அட்டாக் பண்றாங்க. அந்த ஜெகனோட வீடு எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுக்குமே ஜெகனோட வீடு தெரியாது போல. சித்தப்பா வீடு இருக்கு பாத்தீங்களா, அதை தான் காட்டுறான். பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றான். அவன் சொன்ன கொடூரமா அவனோட கதையை முடிச்சுட்டு இவங்க 3 பேருமே கிளம்புறாங்க. இப்ப நமக்கு ஜெகனை காட்டுறாங்க. ஜெகன் வேக வேகமா சித்தப்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது பொருள்லாம் களைஞ்சு போட்டுக்கிறது இவருக்கு தெரிய வருது. சித்தப்பாவும் சித்தியும் ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்காங்க. இதை பாக்குற இவருமே பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பசங்க 2 பேர் இருக்கணும்ல, அவங்க எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் சித்தியோட பார்வையை கவனிக்கிறாரு. ஜன்னல் வழியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அவனுங்க 3 பேருமே சித்தியும் சித்தப்பாவையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல அவங்க 2 பேர் தப்பிச்சு ஓடுங்கன்ற மாதிரி ஜன்னல் வழியா போக வச்சிருப்பாங்க. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணும் ஹீரோவோட பையனும் ஜன்னல் வழியா தான் தப்பிச்சு போயிருப்பாங்க. ஹீரோ வழியும் புரிஞ்சுக்க முடியுது. ஹீரோவும் அந்த வழியா செக் பண்ண போனோம்னு நினைக்கிறாரு. அவங்க அந்த வழியா காட்டு பகுதியை நோக்கி தான் ஓடி இருப்பாங்க. இப்ப 2 பேருமே பயந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 3 சைக்கோஸ் இவங்க 2 பேரை தான் துரத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நீ இங்கே இரு, நான் உங்களை பார்க்க போறேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறா. அவ தள்ளி வந்திருக்கும் போது அவங்க 3 பேருமே வந்துடுறாங்க.
அந்த 3 பேர்ல கிரீன் மட்டும் தான் முன்னாடி வரான். அந்த கிரீன் இருக்கான்ல, எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான். நீ இங்கேயே இருன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருப்பா. ஆனா ஹீரோவோட பையன் அதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பொண்ணு வந்து பார்க்கும்போது தான் அந்த பையன் இல்லன்றது தெரிய வருது. எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த கேப்ல தான் மீதி 2 சைக்கோஸ் வந்துடுறாங்க. இந்த கிரீன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான்ல, கோவத்துல கொடூரமா இந்த கிரீனியே சாவடிச்சிடுறாங்க. அவங்க ரொம்ப கொடூரமா சாவடிச்சதுல இந்த பொண்ணு கத்திருவா. இவ கத்துறதுனால 2 பேருமே திரும்பி பாக்குறாங்க, துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு எப்படியோ ஹீரோவோட வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா போல. கதவை தரங்க அப்படின்ற மாதிரி கதவுல தட்டிட்டு இருக்கா. அப்படி தட்டிட்டு இருக்கும் போது அந்த சைக்கோல ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பொண்ணை சடனா இழுத்துடுறான். இப்பதான் இவங்க சவுண்ட் கேட்டு வெளியே கதவை திறக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப கதவு கண்ணாடி வழியா வெளியே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ப்ளூ கலர் சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பொண்ணை இழுத்துட்டு போறது தெரிய வருது. ஒரு பொண்ணை தான் இழுத்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க நபர் சொல்லிட்டாரு. அந்த வீட்டுல இருந்த பொண்ணை தான் இழுத்துட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இந்த ப்ளூ சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, கயிறை வச்சு கழுத்து நெரிச்சு தான் சாவடிப்பான். அந்த மாதிரி இந்த பொண்ணை சாவடிச்சிடறான். அங்க குளம் மாதிரியான ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தொங்க விட்டுறான். இப்ப ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தேடி வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த கிரீன் சைக்கோ இறந்து போயிருக்கிறத பாக்குறது. பக்கத்துல தான் பசங்க எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. திரும்ப திரும்ப பையனோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே டீமுக்கு கால் பண்ணி தகவலை பாஸ் பண்ணிருப்பாரு. இப்ப டீம் சைட்ல இருந்து கால் பண்றாங்க. நான் ஃபோர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன், ஆனா ஃபோர்ஸ் வரதுக்கு எப்படியும் விடிஞ்சிரும், அது வரைக்கும் சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி இவர் போன்ல பேசிட்டு இருக்கும் போது பையனோ கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறான். இவர் பையனை பார்த்தோன்னா நிம்மதி ஆகுறாரு. இப்ப வாக்கி டாக்கில ஜோஷுவா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் சில மணி நேரத்துல டீம் வந்துருவாங்க, அது வரைக்கும் நம்ம சமாளிச்சா போதும். என் ஒய்ஃபும் அந்த பையனும் சேஃபா இருக்காங்களான்னு வீட்டுல போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டுக்கு லேண்ட்மார்க்லாம் இவர் சொல்லிட்டாரு. சரின்னு ஜோஷுவாவும் பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அவனுங்க தப்பிச்சு போகும்போது வாக்கி டாக்கியும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த வாக்கி டாக்கி மூலியமா ஹீரோ பேசினதை கேட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு ரேண்டமா இந்த வீட்டுக்குள்ள போல, இதுதான் அவங்களோட வீடு போல, இந்த வீட்டுல போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க இருக்க பையனும் ஒய்ஃப் கிட்ட ஒரு ஊசியை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்தா நம்மளால சமாளிக்கலாம் முடியாது, இந்த ஊசியை முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணோம், இதை போட்டுட்டா ஒரு குறிப்பிட்ட பாகம் செயல் இழந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபா அந்த ஊசியெல்லாம் ஒரு பாகம் வாங்கிக்கிறாங்க. 2 பேருமே ஒவ்வொரு ஊசி வச்சிருக்காங்க. இப்ப யாரோ உள்ள நுழையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பொண்ணு ஒரு இடத்துல ஒளிய வச்சிருக்காங்க. நான் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. மேல இருந்து இறங்குற மாதிரி ஒரு வழி இருக்கும்ல, அது வழியா தான் ப்ளூ இந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். இந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்காங்கல்ல, அந்த ரூம் வந்துடுறான். இந்த பொண்ணு சத்தம் கட்டாம அமைதியா இருக்காங்க. இவனை சரி மத்த இடத்துல தேடுவோன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான். அப்ப மறைஞ்சிட்டு இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவன் பக்கத்துல வரும்போது சட்டுன்னு கால்ல ஊசியை போட்டுறாங்க. கால் செயல் இழந்துரும் பார்த்தா அவன் நார்மலா இருக்கான். இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இவங்க அடி வாங்குறது அந்த பையனுக்கு தெரியுது. அந்த பையனும் தடுக்கிறதுக்காக வந்துடுறான். நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் வேகமா வேற ரூம் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பையன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ப்ளூவும் தடுத்து சண்டை போடுறான். இந்த நபர் ஒரு ஊசியை தான் போடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட ப்ளூ இருக்கான் பாத்தீங்களா, தடுத்து அந்த ஊசியை இவனோட கழுத்துல சொருவிடுறான். அதுக்கப்புறம் கொடூரமா சாவடிச்சிடுறான். ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டாங்கல்ல, அவங்கள பிடிக்கணும்ன்ற மாதிரி இந்த ப்ளூ யோசிக்கிறான். இப்ப வேகமா நடக்க பாக்குறான். இப்பதான் அந்த ஊசி வேலை செய்து போல. இவனால ஒரு காலை சரியா நகர்த்த முடியல, கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்கான். இந்த சமயம் ஜோஷுவா வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கும் போதுதான் ரெட்டை வெளியே வச்சு பாக்குறாரு. ரெட் இவரை பார்த்தோன்னா வேகமா காட்டு பகுதியை நோக்கி ஓடுறான். இவரும் பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல அவன் நிக்கிறத பாக்குறாரு. அசையாத இல்ல ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஷூட் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ரெட்டுக்கு நல்லா தெரியுது. அதனால வேகமா ஓடி வந்து கையில இருக்க ஆயுதத்தை வச்சு இவர் அட்டாக் பண்றான். இவர் கையில இருக்க கன்னு கீழே விழுந்துரும். இவரும் நேரடியா அவன் கூட சண்டை போடுறாரு. 2 பேருமே ஈக்குவலா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போக போக ரெட் இருக்கான் பாத்தீங்களா, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இந்த ரெட்டு கிட்ட ஒரு ஷார்ப்பான ஆயுதம் இருக்கும், அதை ஒரு இடத்துல சொருவி வச்சிருப்பான். இப்ப சண்டை போட்டவன் தூக்கி அவர் அந்த ஆயுதத்து மேலேயே போடுறான். அவரும் இறந்து போயிடுறாரு. அவர் கத்துற சவுண்டு வீடு வரைக்கும் கேக்குது. இந்த பொண்ணுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அம்மா தான் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பையனை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு தானே வந்தாரு. இப்ப வந்த ஹீரோவும் கதவை தட்டிட்டு இருக்காரு. அப்படி கதவை தட்டிட்டு இருக்கும் போது ஒய்ஃபை இவனுக்கு தெரியாம போய் கதவை திறந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஒய்ஃப் திறக்கிறதுக்காக வரும்போது கரெக்டா அவன் வந்துடுறான். அவன் வந்துட்டான்றது எதிர இருக்க ஹஸ்பண்டுக்கும் தெரியுது. அவளை எதுவும் பண்ணிடாத, விட்டுரு அப்படின்ற மாதிரி ப்ளூ கிட்ட சொல்றாரு. ஆனா ப்ளூ ஹஸ்பண்ட பார்த்து கிண்டல் பண்றான். இப்போ ஒய்ஃபோட கழுத்துல கயிறை மாட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவரும் கதவை வேகமா உடைக்கிறாரு. உடைச்சு உள்ள வராரு. நீங்க 2 பேர் இங்கேயே இருங்கன்ற மாதிரி பசங்களை இருக்க சொல்லிட்டு வேகமா உள்ள போறாரு. பொறுமையா தான் வந்துட்டு இருக்காரு. கடைசியா பாத்ரூம் வராரு. பார்த்தா அந்த இடத்துல அவங்கள தண்ணியில மூழ்கி சாவடிச்சிருக்கான்னு தெரிய வருது. இதை பாக்குற ஹஸ்பண்டுமே பயங்கரமா ஃபீல் பண்றாரு. வெளியே வந்தோன்னா பசங்களும் அம்மாக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் எந்த பதிலும் சொல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இறந்து போன பையன் கையில இருக்க ஊசியை பாக்குறாரு. எடுத்து வச்சு போன்ற மாதிரி வச்சுக்கிறாரு. இப்ப அவனுக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு வெளியே போனான்னு நினைக்கிறாரு. பொறுமையா வந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா அவன் வந்துடுறான். பசங்க கிட்ட சைன் லாங்குவேஜ்ல பேசுவார்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி 2 பேருக்குமே சிக்னல் பண்றாரு. 2 பேருமே ஒவ்வொரு பக்கம் ஒளியறதுக்காக போயிடுறாங்க.
இப்ப இவரு மட்டும் தான் ப்ளூ கூட இருக்காரு. ப்ளூவும் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இவரை செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காரு. அடி வாங்கிட்டு இருக்கும் போதே அந்த ஊசியை சுருவி விட்டுறாரு. அதனால கொஞ்சம் அவன் வீக் ஆயிடுறான். வீக் ஆனது மூலியமா இவரால ஈஸியா அடிக்க முடியுது. இப்ப அவன் கூட பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போடுறாரு. ஏற்கனவே அவன் காலு வீக் ஆயிருக்கும். இப்ப கையும் வீக் பண்ணிடுறாரு. அவன் தப்பிச்சு ஓடலான்ற மாதிரி கதவை திறந்துட்டு வெளியே போக பாக்குறான். ஆனா ஹீரோ விடாம வெளியே வந்து அவனை போட்டு அடிக்கிறாரு. அவன் எப்பவுமே சாவடிப்பான்ல, அதே மாதிரி அவனை சாவடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதிர இருந்து ரெட் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவுமே ரெட்டை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்பதான் பையன் வெளியே இறந்து போயிருக்கிறத பாக்குறாரு. ரெட் தான் சாவடிச்சிருக்கான்றது இவருக்கு தெரியுது. நீ எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி பையனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் வீட்டுக்குள்ள இருக்க ரூம்குள்ள தான் போன்னு சொல்லியிருப்பாரு. பையன் தப்பா புரிஞ்சுட்டு வெளியே போயிருக்கான். விளையாடும் போது தப்பா புரிஞ்சுட்டு போனான் பாத்தீங்களா, அதே மாதிரி இப்பயும் தப்பா புரிஞ்சுட்டு போயிருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இந்த சமயம் ரெட் வீட்டுக்குள்ள போற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த விஷயம் புரியுது. ரெட் வேற வீட்டுக்குள்ள போயிருக்கானே, பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள பொண்ணு எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இவர் வரதுக்குள்ள அவன் பொண்ணை காலி பண்ணிடலாம் போல. ஏன்னா இவர் போகும்போது அவன் தெனாவட்டா சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். இவருக்கும் ஒன்னும் புரியல. பொண்ணு எங்கன்ற மாதிரி பதட்டமா ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பொண்ணை கொடூரமா அவன் சாவடிச்சிருக்கிறது தெரிய வருது. பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் உடஞ்சிடுறாரு. எதுவுமே பண்ணாம அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. இப்ப ரெட்டி இவரை கொல்றதுக்காக வரான். இவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, சாவடிக்கணும்னா சாவடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெட் இருக்கான்ல, இவரையும் கொடூரமா சாவடிக்கிறான். இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்றாங்க. இது எதுவுமே நிஜத்துல நடந்திருக்காது. எல்லாமே ரெட்டோட மைண்டுக்குள்ள தான் ஓடி இருக்கும். இவங்க ஏதோ பண்றாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அடுத்தவங்களோட மைண்டுக்குள்ள நம்ம நினைக்கிறத விதைக்க முடியுமான்ற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டீடைலா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. நல்ல எண்ணங்கள் இருக்கவங்க நல்ல விஷயத்த மட்டும் தான் பண்ணுவாங்க. நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுக்கு காரணம் சுத்தி இருக்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. நல்ல விஷயத்த மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. அது மூலியமா தான் அவங்க நல்லவங்களா மாறுறாங்க. சைக்கோஸ் எடுத்துக்கோங்க. அவங்கள சுத்தி இருக்க எல்லாருமே அவங்களுக்கு கெட்ட விஷயத்த தான் சொல்லி தந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க கெட்ட விஷயத்துல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்க பின்னாடி சைக்கோவா மாறுறாங்க. கொடூரமா நிறைய கொலைலாம் பண்றாங்க. என் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, அந்த சைக்கோஸ்குள்ள நல்ல எண்ணங்களை செலுத்துறது. அது மூலியமா இவங்க ஒரேடியா மாற வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த விஷயத்த படிப்படியா குறைக்கலாம். அதுக்காக தான் ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்த செக் பண்ணி பார்த்திருப்பாரு. ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவா வந்திருக்கும். ஆனா ரெட் கிட்ட மட்டும் என்னால இந்த விஷயத்த யூஸ் பண்ண முடியல. ஏன்னா நல்ல விஷயத்த அவன் மைண்ட்ல செலுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா அவன் அதை கூட கெட்ட விஷயமா மாத்திடுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உதாரணத்துக்கு இவர் ஃபேமிலி கூட அவன் ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இவர் ஃபீட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை கூட அவன் மாத்திடுறான். இவர் ஃபேமிலியை கொடூரமா கொன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இதுக்கு வேற சில காரணம் இருக்கிறதா நான் யோசிக்கிறேன்ற மாதிரி ஒய்ஃப் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் கண்ட்ரோல்லயே அவன் இல்ல, அவன் வேற ஒரு சக்தியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது பாம்பு மாதிரி ஒண்ணு வசியம் பண்ணோன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதை நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா மாயம் மந்திரம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆபீசர் சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, மத்தவங்களுக்கு எல்லாம் இது வேலை செய்யுது சார், இவனுக்கு தான் வேலை செய்யல, அதையும் நான் சால்வ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட பர்மிஷன் வாங்கி தான் அவனை கூட்டு வந்திருக்கோம், இதுக்கப்புறமா வெளியே வச்சிருக்க முடியாது, நீங்க ஜெயிலுக்கே திரும்பி அனுப்பி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா 3 பேர் ஜெயிலை விட்டு தப்பிச்சிருப்பாங்க. அதுல அந்த கிரீன் இறந்து போயிருப்பாரு, ப்ளூ தப்பிச்சிருப்பாரு, இவன் மட்டும் தான் திரும்பி மாட்டிருப்பான். அப்படி மாட்டின வச்சுதான் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் ஜெயிலை விட்டு தப்பிச்சிருப்பாங்க. கிரீன் தொல்லை குத்துக்கிட்டே இருந்திருப்பான். அதனால ரெட் தான் கிரீனை சாவடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ப்ளூ இருக்காரு பாத்தீங்களா, தப்பிச்சு ஒரு இடத்துல இப்ப வெட்டியானா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ரெட் அந்த இடத்தை விட்டு தப்பிச்ச மாதிரிலாம் யோசிச்சாரு பாத்தீங்களா, அதுக்கு காரணம் உண்மையிலேயே இவங்க 3 பேருமே ஜெயிலை விட்டு தப்பிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இப்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுல, இவர் திரும்பி ஜெயிலுக்கு வந்துடுறாரு. இப்ப செல்லுக்குள்ள இவரை கூட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட டேபிள்ல நிறைய போட்டோஸ் இருக்கு. இதுல ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கப்பான்ற மாதிரி பையன் தான் எழுதி வச்சிருக்கான். இவரும் பாப்போன்ற மாதிரி ஒவ்வொரு லொகேஷனா பாக்குறாரு. அதாவது இங்க இருக்க சுத்தி பாக்குற இடம் தான் இருக்கும். அது ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் ரத்தம் பிசு பிசுன்னு ஒட்டுது. என்ன இது அப்படின்ற மாதிரி ஓபன் பண்றாரு. பார்த்தா ஷால்வின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்கு. நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் எழுதி வச்சிருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது இவரை ஃபீட் பண்ணாரு பாத்தீங்களா, அப்படி ஃபீட் பண்ணது இவருக்கே பிரச்சனையா முடிஞ்சிருச்சு. ஏன்னா கொல்லணுன்ற வெறியோட அவன் இருக்கான். அந்த சைடு ஹீரோவும் அதை பார்த்து ஷாக்கா வராரு. அதே மாதிரி இந்த இடத்துல இவன் முறைச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.